அட்வைஸ் பண்ணால் உங்களுக்கெல்லாம் பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா, அந்த பொறுப்பில் இருக்கேன்ல. குழந்தைகளே சொல்வதை கேளுங்க. அப்பா நான் அந்த மாதிரிலாம் பேசினானாலாம் எவனும் கேட்க மாட்டானுங்க. நான் பேசலை, ஒருத்தர் பேசியிருக்கிறார், இப்படி தான் ஆரம்பித்தார். அட்வைஸ் பண்ணால் பிடிக்காதுன்னு சொல்லிட்டு பயங்கரமான அட்வைஸ் ஒன்று போட்டார் பாருங்க. யார் அவர், என்ன அட்வைஸை பார்த்துருவோம் வாங்க. தமிழ்நாடு துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவரே தான். அவர் 2K கிட்ஸ் மாணவர்கள் மத்தியில் ஒரு மேடையில் பேசுகிறார். அவங்க சும்மா இருப்பாங்க, ஜென்ஜி அவங்கெல்லாம் எப்படி வேறு லெவலில் இருப்பாங்க. அவங்ககிட்ட ஆரம்பிக்கையிலே சொல்லுவாங்க உங்களுக்கெல்லாம் அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறார். நல்ல வேலை கேப் விடாமல் சொல்லிட்டார். கொஞ்சம் கேப் விட்டுருந்தாருன்னா அட்வைஸ் பண்ணால் பிடிக்காது, அதுக்கு தானே வந்திருக்கீங்க, நான் திருச்சி போயிறேன் அப்படின்னு கிளம்பி போயிருப்பானுங்க. நல்ல வேலை அப்படி கண்டினியூஸாக பேசுனதுனால சரி உட்காந்து பெரிய மனுஷன் துணை முதல்வர் ஏதோ சொல்ல வர்றாரு போல், சரி கேட்டு வைப்போம் அப்படின்னு அப்படி கேட்க ஆரம்பித்தாங்க. அப்போ போட்டார் பயங்கரமாக கருத்தூசி ஒன்று, என்னென்னா பெரியார் அவர்கள் என்று என்ன சொன்னார் அப்படின்னு ஆரம்பித்தார். அவன் பாவம் பெரியார்னா வீட்டில் ஏதோ பெரியவர் போல் அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்ல வேண்டிய கருத்தை சொல்லியிருக்கார். பெரியார் அவர்களுடைய உண்மையான ஒரு கருத்து இருக்குது. யார் என்ன சொன்னாலும் அதை நீ ஏற்றுக்கணுங்கிறது கிடையாது. ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேளு. அது வந்து உன் புத்திக்கும் உன்னுடைய பகுத்தறிவுக்கும் ஓகேன்னு பட்டுச்சுன்னா அப்போ ஏற்றுக்கடா. அதை விட்டுட்டு எவன் என்ன சொன்னாலும் அதை ஏற்றுக்காத அப்படின்னு சொன்னார். அந்த கருத்து தான் இந்த இடத்துல அட்வைஸாக முன் வச்சிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். கேட்கணும், நீங்கள் எப்பெல்லாம் கேட்கணும்னா திடீர்னு ஒருத்தர் பதவிக்கு வருவார், எங்கே இருந்தாருன்னே தெரியாது, டக்குன்னு கொண்டு வந்து பதவியில் உட்கார வைக்கும்போது ஏன், எதற்கு, எப்படி அப்படின்னு கேட்டிருக்குண்ணா. அந்த மாதிரிலாம் அது கரெக்டான மேட்ரு. யார் என்ன சொன்னாலும் ஒத்துக்கக்கூடாதுல்ல, பெரியார் சொல்லியிருக்காருல்ல. கேளுங்க, இனிமேல் யாரை பார்த்தாலும் கேளுங்க, ஓகேன்னா ஒத்துக்குங்க, இல்லைன்னா எதிர்த்து குரல் கொடுங்க, முடிஞ்சு போச்சு. அண்ணனே உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டார், அப்புறம் என்னங்க வேணும் உங்களுக்கு, கேளுங்க, சத்தமாக கேளுங்க. 2K கிட்ஸ் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணால் சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும். தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி சொல்வார், யார் எதை சொன்னாலும் அதை அப்படியே ஏற்றுக்காத, ஏன், எதுக்கு, எப்படி அப்படின்னு கேள்வி கேளு. அப்படி கேள்வி கேட்டு அது உன்னுடைய பகுத்தறிவுக்கும் புத்திக்கும் எட்டுனா மட்டும் அதை ஏற்றுக்கோன்னு தந்தை பெரியார் அவர்கள் சொல்வார். தந்தை பெரியார் அவர்கள் சொன்ன விஷயத்தை யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ, இங்கே வந்திருக்கக்கூடிய ஜென்சி இளைஞர்கள் நீங்கள் அதிகமாக ஃபாலோ பண்ணுறது நீங்கள் மட்டும்தான். அடுத்தது இப்போ உயர்கல்வியில் வந்து நுழைவுத் தேர்வு வேணாம் அப்படிங்கிறது தான் திராவிட மாடல் ஆட்சியுடைய ஒரே ஒரு ஐடியாலஜி. அதை நோக்கி தான் நம்ம போராடிட்டு இருக்கோம். அந்த போராட்டத்தின் விளைவாக தான் நம்ம இப்போ புதிய கல்விக் கொள்கையை எதிர்க்கிறோம், எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் அதை திணிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிருக்காங்க. இப்போ ஏன் இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, உயர்கல்வி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு அப்கிரேட் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்கணும். முன்னாடி டாக்டர், என்ஜினியரு, அப்புறம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இவ்வளோ தான் இருக்கும் நமக்கு தெரிஞ்சது. ஆனால் இப்போ இன்ஜினியரிங்கிறாங்க, குவாண்டம் மெக்கானிக்ஸுங்கிறாங்க, நிறைய இருக்குது, டேட்டா அனலிஸ்ட்டுங்கிறாங்க, சைபர் செக்யூரிட்டி, இந்த மாதிரிலாம் இருக்குப்பா. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு படிக்கிறதுக்கு ரெடி ஆகணும். அதுக்கு பக்கபலமாக நம்ம ஆட்சி இருக்கோம் அப்படின்ற மாதிரி படிப்பின் வளர்ச்சி பற்றியும் ரொம்ப முக்கியமாக பேசியிருக்காரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக அரசு உடைய ஒரே கொள்கை. ஆனால் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மெடிக்கல், இன்ஜினியரிங் மட்டுமல்ல, ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வை நுழைக்க பார்க்குறாங்க. அதனால தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையாக எதிர்த்துட்டு வருது. இதையெல்லாம் விரிவாக நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு காரணம், நீங்கள் எல்லாம் பொறுப்பாக படித்து முன்னேறணும் அப்படிங்கிற அந்த ஒரே எண்ணத்தில் தான், அக்கறையில் தான். உயர்கல்வினாலே மெடிக்கல், இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் அப்படிங்க மட்டும்தான் எல்லாருக்கும் தெரியும். அப்படி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் உலகம் ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு டெக்னாலஜிக்கெல்லாம் அட்வான்ஸ் ஆகிட்டே வருது, நவீனமாயிட்டே வருது. அதுக்கு தகுந்த மாதிரி படிப்புகளும் புதுசு புதுசாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ ஏஐன்னு சொல்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இன்ஜினியரிங் வேகமாக வளர்ந்துட்டு வருது. அதுலேயே பார்த்தீங்கன்னா டேட்டா சயின்ஸ், சைபர் செக்யூரிட்டி, குவாண்டம் கம்ப்யூட்டிங் அப்படின்னு தனித்தனியாக படிப்புகள் வருது. இதெல்லாம் சில வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம யாருக்குமே தெரியாது, இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியாத படிப்புகள். ஆனால் இப்போ பெருகி வரும் வேலைவாய்ப்பால் நிறைய பேர் இந்த கோர்ஸுகளை விரும்பி படிக்கிறாங்க. இதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்காகத்தான் இந்த கல்லூரி கனவு வழிகாட்டுதல் நிகழ்ச்சியை நம்ம இங்கே நடத்திட்டு இருக்கோம்.